இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 38 அதிகாரம் 11 முதல் 22 வரையிலான வசனங்கள். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனையை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கின்றேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போல் ஆனேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி கீழே விழ ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்தாரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும். என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இன்றைய நற்செய்தி மீட்பு பணி. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பண்ணை விலங்குகள் மீட்பு நிறுவனத்தின் தன்னார்வல ஊழியர்கள் 34 கிலோ எடை கொண்ட அழுக்கு கம்பளி தோலுடன் சுற்றி கொண்டிருந்த ஒரு ஆட்டை மீட்டனர். அந்த ஆடானது ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கண்டறிந்தனர். அதன் மேல் இருக்கும் இறுகிய கம்பளி தோலை கவனமுடன் வெட்டி எடுத்தனர். அதன் பாரங்கள் இறக்கி வைக்கப்பட்டு புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட அதன் கால்கள் வலுவடைய துவங்கியது. அதை மீட்டவர்களுடனும் சரணாலயத்தில் இருந்த மற்ற விலங்குகளுடனும் அது பழகுவதை மிகவும் ஆரோக்கியமாய் எண்ணியது. சங்கீதக்காரன் தாவீது அதிக பாரத்தை சுமந்து தொலைக்கப்பட்டவனாய் மீட்பின் அவசியத்தை எதிர்பார்த்திருக்கும் வேதனையை புரிந்து கொண்டான். சங்கீதம் 38 தாவீது தேவனிடத்தில் மன்றாடுகிறான். அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் கைவிடப்படுதலையும் ஆதரவற்ற நிலைமையையும் அனுபவித்தான். ஆகிலும் அவன் விசுவாசத்தோடு, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று ஜெபித்தான். தாவீது அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையையும் மாம்ச பலவீனத்தையும் மறுக்கவில்லை. ஆகிலும் அவனுடைய தேவன் சரியான நேரத்தில் அவனுக்கு சகாயம் செய்ய இறங்குவார் என்று நம்பி இருந்தான். நாம் சரீர பிரகாரமான மன ரீதியான மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாரங்களால் அழுத்தப்படுவதாக உணரும்போது தேவன் நம்மை உண்டாக்கியதிலிருந்து தீர்மானித்திருந்த மீட்பு பணியின் மூலம் நம்மை மீட்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி, என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று விண்ணப்பித்து மன்றாடலாம்.